Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3254, அதாவது BE 3254 பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் வந்து நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க், சரியா? நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அப்படி தான் நம்ம சொல்கிறோம், சரியா? அதனால் 2 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம பசங்க வந்து நமக்கு அனுப்பின பிடிஎஃப் ஃபைல் தான். இந்த பிடிஎஃப் ஃபைல் உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா கொஸ்டின், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா? அதே மாதிரி யூனிட் 1, யூனிட் 2 அதே மாதிரி பிரித்து என்ன பண்ணிக்கான்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ யூனிட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து, சரியா? இதெல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கும்போது யூனிட் 1 வந்து ஒரு 15 கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து நேற்றுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும், சரியா? அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸோட ஆன்சர் சப்போஸ் உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா இங்கே இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா 2 மார்க் கொஸ்டினோட ஆன்சர்ஸும் இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆன்சர்ஸும் இருக்குது 2 மார்க்குக்கு மட்டும், சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்ன பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. அதாவது யூனிட் 2ல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 23 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 2 மார்க் மட்டும், சரியா? இதில் வந்து 60 மார்க் கொஸ்டின் கிடையாது, 2 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் 2 மார்க் நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை மட்டும் அதாவது இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டினை மட்டும் பார்த்துங்க. 24 கொஸ்டின் வந்து இருக்குது, சரியா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். அடுத்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக, ஏன்னா எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, இதை போய் நம்ம இந்த நேரத்தில் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது இதை நீங்கள் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா நினச்சி பார்ப்பீங்க. 21 கொஸ்டின் இருக்குது யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். அடுத்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது, யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு 16 கொஸ்டின் இருக்குது, சரியா? அதனால் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.